நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த சாதத்தை சாப்பிட்ருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி சாதம். அந்த மிளகா பொடி சாதத்தை எப்படி டேஸ்டா நம்ம பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப டேஸ்டான மிளகா பொடி சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து சூடா வடிச்சு வச்சிருக்கேன். இது சுடு சாதத்துல தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. பழைய சாதம், அதாவது தண்ணி ஊத்தாத சாதமா இருந்தா கூட நீங்க செஞ்சுக்கலாம். அதாவது மதியானம் வடிச்ச சாதம் இல்லைன்னா நைட்டு வடிச்ச சாதமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாதத்துல கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக ரெடி பண்ணேன். அதனாலதான் சுட சாதம் வடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த சாதத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள், அதாவது நல்லெண்ணெய் ஊத்தி இந்த சாதம் சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிடலைங்கிற ஃபீலே இருக்காது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மற்ற எந்த பொருளுமே இதில் சேர்த்துருக்காது, மிளகாய் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இதெல்லாம் போட்டு அதோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம போட்ட கடுகு, உளுந்து, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வறுத்து செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சாதம், அதை எடுத்து இதுல போட்டு அந்த தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து வர்றதுக்காண்டி தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல ஒரு சூப்பரான பொருள் சேர்க்க போறோம். அதுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இது மாதிரி வச்சு நல்லா உதுத்து போட்டுக்கலாம். அடுத்ததா இன்னும் கொஞ்சம் வாசனைக்காண்டியும் டேஸ்டுக்காண்டியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல தூவி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா சூப்பரான மிளகா பொடி சாதம் ரெடி ஆயிரும். நம்ம சாப்பிட்ட மாதிரியே நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு எதுவுமே இல்லாத நேரத்துல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.